அதாவது ஆன்லைனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற உங்கள் டேட்டா வந்து இந்தியாவில் இருந்தாலும் அப்ராடில் இருந்தாலும் எவ்வளோ சேஃபாக இருக்குது. இந்த டிபிஓ இல்லை டேட்டா ஆடிட் ஆகிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம டேட்டாலாம் லீக் ஆச்சு அப்படின்னா அவங்க அதுக்கு பல கோடி பெனால்ட்டி கட்ட வேண்டியிருக்கும். உங்களுக்கு டேட்டா பிரைவசி ஆஃபீஸர், டேட்டா ஆடிட்டர், இந்த மாதிரி புதுசாக நிறைய வேலை வாய்ப்புகள் வருது. அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? ஹாய் சைசன்ஸ். டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் டிபிடிபி அப்படின்னா என்ன, ஜிடிபிஆருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், இது மூலமா டேட்டா பிரைவசி ஆஃபீஸர், டேட்டா ஆடிட்டர், இந்த மாதிரி பல புது ஜாப்ஸ்கள் ஓப்பன் ஆக போகுது. அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், நம்ம இது மூலமா என்ன தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு சைபர். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டேட்டா பிரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம யாருமே பெருசாக முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. இதனாலேயே என்னமோ நம்ம டேட்டாவெல்லாம் எல்லா கம்பெனிக்காரனும் தூக்கி தொக்கா வெளியில் கொடுத்துறாங்க. இதே மாதிரி ஒரு விஷயம் யூரோப் மாதிரியான கண்ட்ரியில் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா நடக்காது. ஏன்னா அங்கே ஜிடிபிஆர் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருக்கு. அங்கே நம்ம டேட்டாலாம் லீக் ஆச்சு அப்படின்னா அவங்க அதுக்கு பல கோடி பெனால்ட்டி கட்ட வேண்டியிருக்கும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் கூகுளில் போய் யாரெல்லாம் ஜிடிபிஆரில் டாப் 5 பெனால்ட்டி பே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள்லேருந்து கூகுள்லேருந்து எல்லாருமே அதில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இந்தியாவில் இல்லாததுனால தான் இத்தனை நாள் இவங்க எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல. இவங்க கொட்டத்தை அடக்கிற மாதிரியே ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பாண்டா. இப்போ இந்தியாவில் டிபிடிபி அப்படிங்கிற ஒரு ஆக்ட் அமலுக்கு வந்திருக்கு. டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது தான் இந்த டிபிடிபி. இதனால எங்களுக்கு என்ன ப்ரோ லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. முதல் விஷயம், இனிமேல் நம்ம டேட்டா இனிமேல் லீக்கே ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா லீக்கே ஆகாமல் போகிறதுக்கு கண்டிப்பாக இன்னும் டைம் எடுக்கும். ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு முதல் படி. உங்கள் டேட்டாவோட ப்ரைவசி இனிமேல் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபிடிபி நிறையா இண்டஸ்ட்ரியில் கம்ப்ளைண்ட்ஸோட ஒரு பார்ட்டாக வரும். ஸோ அதனால் உங்களுக்கு டேட்டா ப்ரைவசி ஆஃபீஸர், டேட்டா ஆடிட்டர், இந்த மாதிரி புதுசாக நிறையா வேலை வாய்ப்புகள் வருது. அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அந்த ஜாப் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிபிடிபினா என்ன, இது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிபிடிபியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஜிட்டல் டேட்டா, அதாவது ஆன்லைனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற உங்கள் டேட்டா வந்து இந்தியாவில் இருந்தாலும் அப்ராடில் இருந்தாலும் எவ்வளோ சேஃபாக இருக்குது, நம்மக்கிட்ட கன்சென்ட், அதாவது ஒப்புதல் வாங்கிட்டு தான் இதை யூஸ் பண்ணுறாங்களா, உங்கள் பொண்ணு எங்கன்னா போயிருந்தா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, அதை வாங்கின பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களா, சில நாட்கள் கழித்து அதை டெஸ்ட்ராய் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணணும், வேறு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி கூடயும் ஷேர் பண்ணக்கூடாது. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு நட்ஷல் தான். இந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் டிபிடிபி. இது எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜான புட்டசாமி அப்படிங்கிறவர் ப்ரைவசி அப்படிங்கிறது எல்லா ஒரு தனி மனிதனுக்கு உண்டான அடிப்படை உரிமை, அதை பாதுகாக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட வேலை. ஸோ இதுக்கு நம்ம ஒரு பில் கிரியேட் பண்ணி பாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அப்போ ஆரம்பித்து 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான விதிமுறைகள், செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாத்தையும் டிராஃப்ட் பண்ணி 2019 இந்த பில்லை லோக்சபாவில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறையா ஃபைன் டியூனிங்லாம் நடந்து 2023 ஜூலை மாதம் வந்தீங்கன்னா கேபினெட் இதை அப்ரூவ் பண்ணாங்க. ஆகஸ்ட் மாதம் பிரசிடென்ட் இதை அப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ 2023 ஆகஸ்ட்டில் பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ணாலுமே அவங்க 3லேருந்து 24 மாதம் வரைக்கும் டைம் கொடுத்து இதை என்ன ஃபைன் டியூன் பண்ணி என்னென்னலாம் பண்ணணும், அதாவது இதுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் தேவைப்படும், இதுக்கு யார் அத்தாரிட்டி, போர்டு இருக்கா, அவங்க எப்படி இதை கவர்ன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இன்னும் நிறையா டீட்டெயில்ஸை ஆட் பண்ணி 24 மாதத்துக்குள்ளே மேக்ஸிமம் பாஸ் பண்ண சொன்னாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 2025 இது நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். ஆல்ரெடி நிறைய பேங்கிங், ஹெல்த் கேர் செக்டர்லேருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான பரிசீலனையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ரொம்ப சிம்பிளாக நட்ஷல்ல சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட டேட்டா இருக்குது, இதை வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறீங்க. உங்கள் பேர், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இந்த மாதிரி டேட்டாலாம் கொடுக்குறீங்க. இதில் உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய இன்ஃபர்மேஷன். இந்த டேட்டாவோட ஓனர் யார் அப்படின்னா நான் தான் இந்த டேட்டாவோட ஓனர். இந்த டேட்டாவை அவங்க என்கிட்ட வாங்கும்போது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு என்கிட்ட கன்சென்ட், அதாவது ஒப்புதல் வாங்குவாங்க. ஏன் டேட்டாவை எதுக்காக கலெக்ட் பண்ணுறாங்க, ஏன் டேட்டாவை எதுக்காக வாங்குறாங்க, எந்த இடத்துல இதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, எத்தனை நாளைக்கு இதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, வேறு யார் கூடயாவது இந்த டேட்டாவை ஷேர் பண்ணுவாங்களா அப்படின்னு அதில் மொத்த டீட்டெயிலும் இருக்கும். நம்ம வழக்கம் போல் அதை படித்து பார்க்காம ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டோன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஆஸ் அ டேட்டா ஓனர், அதாவது நான் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
நான் ஒரு டியூ டெலிஜென்ஸ் வச்சு இது எல்லாத்தையும் ஒரே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்ரி கொடுக்கணும். இதில் ஏதாவது எனக்கு கன்சர்னிங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு ரெட் ஃப்ளாக் ரைஸ் பண்ணி சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணோம். ஒரு 10 பேர் காண்டாக்ட் பண்ணாதான் அவங்க அந்த கிளாஸை மாற்றுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து டேட்டா ப்ராசஸ் பண்ண போகிறது யார்? அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி தான் இந்த டேட்டாவை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்கள வந்து டேட்டா ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது இந்த டேட்டாவை மேனேஜ் பண்ணக்கூடிய ஐடி கம்பெனி. அவங்களே இன்னுஸாக ஒரு ஐடி கம்பெனி வச்சுருந்தாங்கன்னா அவங்க தான் டேட்டாவோட கஸ்டோடியன். இல்லை இப்போ டிசிஎஸ், HCL மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனி தான் நம்ம டேட்டாவோட கஸ்டோடியன். ஸோ நம்ம டேட்டாவை எங்கே ஸ்டோர் பண்ண போகிறாங்க, எப்படி ஸ்டோர் பண்ண போகிறாங்க, என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்குமா, இந்த மாதிரி எந்த கேள்வி வேணால் நம்ம கேட்கலாம். அவங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நம்ம டேட்டா கண்டிப்பாக சேஃபாக தான் ஸ்டோர் ஆகிருக்கணும். அதே மாதிரி இந்த டேட்டாலாம் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். இந்தியாவோட வெளிநாடு எதாவது ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்னா இது இந்தியாவோட நட்பு நாடுகள் இல்லை இந்தியா கூட ட்ரேட் பண்ணக்கூடிய நாடுகள் வரிசையில் மட்டும்தான் இருக்கணும். இந்தியாவோட தடை செய்யப்பட்ட கண்ட்ரியோட இந்த டேட்டாவை ஷேர் பண்ண முடியாது. அப்படி ஷேர் பண்ணால் அதுக்கும் அவங்க பெனல்ட்டி கட்டணும். ஸோ இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம டேட்டாவை இந்த மாதிரி வாங்கி எத்தனை கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் எவ்வளோ ஆப் யூஸ் பண்ணுறோம். ஃபுட் டெலிவரி ஆப், எங்களோட OTT பிளாட்ஃபார்ம், அமேசான், மிந்த்ரா மாதிரியான ஷாப்பிங் சைட், ஒரு ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுற சைட், IRCTC, யாத்ராலேருந்து எல்லாத்துலேயுமே நம்மளோட டேட்டா இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணுற அவ்வளோ ஆர்கனைசேஷனும் DPDPக்குள்ளே வருவாங்க. இவங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட்ஸ் படி DPDP எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுக்கு உண்டான ஆட்களை வேலைக்கு சேர்க்கணும். நம்ம கம்பெனி தான் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு போங்க. சேர்க்கலன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா இந்த DPDP படி ஒருத்தர் டேட்டா பிரீச் நடந்து அவர் கவர்மெண்ட்டுக்கு சர்டின் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் அவங்க பே பண்ணக்கூடிய பெனால்ட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபாய். ஆமாங்க, சரியாக தான் கேட்டிங்க, 200 கோடி ரூபா. ஸோ 200 கோடி ரூபா பெனால்ட்டி கட்டுறது பெட்டரா, அதுக்கு பதில் சில லட்சங்கள் கொடுத்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆள் வச்சு பாதுகாக்கிறது ஈஸியாக? மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ ஆப்வியஸாக எல்லா கம்பெனியும் ஆல்ரெடி DPDPக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த DPDPயை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நிறையா சாஃப்ட்வேர்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. பிக் ஐடி, OneTrust, ட்ரஸ்டார்க், வெரா, இந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சைடு ஆட்கள் தேவை. இது இல்லாமல் டேட்டா ப்ரைவசியை மேனேஜ் பண்ணுறதுக்கு DPO, டேட்டா ப்ரைவசி ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி மிடில் ஈஸ்ட் மாதிரி கண்ட்ரிங்களில் பூமிங்கில் தான் இருக்குது. அதே மாதிரி டேட்டா ஆடிட்டர், இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரொடெக்ஷன் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படிம்பாங்க. டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணணும், எதுவும் இம்பேக்ட் இல்லாமல் அப்பப்போ அசஸ் பண்ணணும். ரிஸ்க்கை அசஸ் பண்ணிவிட்டு இவங்க ப்ரோஆக்டிவான ஸ்டெப்ஸ்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் இவங்களோட வேலை. இந்த DPO இல்லை டேட்டா ஆடிட்டர் ஆகிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு லீட் ஆடிட்டராக இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக சுவிட்ச் ஓவர் ஆக முடியும். இல்லை நான் ஒரு இன்டர்னாக போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக் லாவும் கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்தா போதும். இதுக்குன்னே டெடிகேட்டடாக சில சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISO 27001 லீட் இம்ப்ளிமெண்டர் சர்டிஃபிகேஷன், அடுத்து CIPP சர்டிஃபைட் இன்ஃபர்மேஷன் பிரைவசி ப்ரொஃபஷனல், அடுத்து CIPM சர்டிஃபைட் இன்ஃபர்மேஷன் பிரைவசி மேனேஜர். ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் DPOவில் லேண்ட் ஆகிறது ஈஸி. ஸோ மூணாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட்வேர்லாம் SME இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் எடுத்து உங்களால் படிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கும் இதில் ஓப்பனிங் கிடைக்கும். ஸோ இந்த DPDPயோட ஃபைனல் ஃபீட்பேக் வந்து இப்போ நெட்டில் லைவில் இருக்குது. நீங்களும் அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான சஜஷன்ஸ் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நீங்களும் அந்த ஃபீட்பேக் சப்மிட் பண்ணலாம். ஃபைனல் இதில் அதையும் அவங்க எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ ஃபீட்பேக் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னா லிங்க் கீழே இருக்குது, அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஃபீட்பேக் சப்மிட் பண்ணலாம். நம்ம 2025 ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த்து தான் முடிஞ்சிருக்கு. இதை யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை யாராவது கெரியர் மாற்றணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை ஒரு ஆப்ஷனை எடுத்து தாராளமாக ட்ரை பண்ணலாம்.